Hi everyone. So, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா பிப்ரவரி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் ராஷ்டிர பாஷாக்கு வந்து உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், 5 மாடல் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட அந்த மாடல் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ 2 பேப்பருமே உங்களுக்கு வித் மாடல் கொஷின் பேப்பரோட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ எந்த ரோமன் லெட்டரில் எத்தனை எஸ்ஏஸ் படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து 2.5 hours கொடுக்குறாங்க அண்ட் தென் மார்க்ஸ் வந்து 100. ஸோ இது வந்து சண்டே மார்னிங் ஃபஸ்ட் பேப்பரும் ஆஃப்டர்நூன் செகண்ட் பேப்பரும் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு லோயர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3rd வீக் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இன்னும் டைம் நிறையவே இருக்குது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலனாலும் ஸோ இந்த டைமிங் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்ப்போம். ராஷ்டிர பாஷா 1. இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்யாங்ஷிகா பாவார்த், அதாவது உங்களுக்கு போயம்கான லைன்ஸ் கொடுத்துட்டு ஓகே ஸோ அந்த லைன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறது தான். ஸோ இதுக்கு நம்ம எந்தெந்த லெசன்ஸ் பார்க்கலான்னு பாருங்கள். இதில் டோட்டலாக உங்களுக்கு 5 கொடுத்துருவாங்க. 5 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எத்தனை எழுத போகிறீங்க அப்படின்னா தோ பத்யாங்ஷிகா. அப்போ ஒரு பத்யாங்ஷுக்கு வந்து அந்த பாவார்த்துக்கு வந்து 4 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இயர்சிக்கான மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதில் ஒரு ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் டோட்டலாக 5 கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த லெசன்ஸில் உள்ளது படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய பாவார்த் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து பொயம் தான், உங்களுக்கு பொயம்லேருந்து தான் வருது. ஸோ இதில் டோட்டலாகவே இந்த 4 லெசனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5 இயர்ஸி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்ல மட்டும்தான் 2 இருக்கும். மற்றதில் இதில் எல்லாமே 1, தேர்ட்லேயும் 1 இயர்ஸி தான் இருக்கும், ஃபோர்த்லேயும் 1 தான் இருக்கும். ஸோ டோட்டலாகவே நீங்கள் படிக்க போகிறது 5 இயர்ஸி. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கக்கூடிய பாவார்த் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா அதே அந்த போயமில் வந்து உங்களுக்கு எஸ்ஏ கேட்பாங்க. ஓகே, கவிதாக்கா சாராங்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏக்கு 1 எழுதணும், ஒரு ஆன்சருக்கு வந்து 10 மார்க். பட் இதில் சாய்ஸ் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. 4 கொடுத்துட்டு 1 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 லெசன். ஸோ எஸ்ஏக்கு வந்து இப்போ அந்த எஸ்ஏ நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஆல்ரெடி இதில் இஆர்சியும் கவர் ஆகிடுமா, அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இஆர்சிக்கு வந்து 2 லெசன் தான் அடிஷ்னலாக படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ செகண்ட் ரோமன் லெட்டருக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸை நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோஹே உங்களுக்கு கேட்பாங்க. தோஹே வந்து 4 கொடுத்துட்டு நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். தோஹோங்கா கண்டஸ்து. ஸோ ஒரு ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து டோட்டலாக 2 பேரோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கபீர் கே தோஹே அண்ட் தென் ரஹீம் கே தோஹே. இந்த 2லேருந்து, அதாவது 8th லெசன் 9th லெசன், இந்த 2லேருந்து தான் தோஹே கேட்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த கபீர் கே தோஹே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 இருக்கும் உங்களுக்கு, மெமரி தோஹே 3 இருக்கும். அந்த 3யுமே நல்லா வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. இந்த கபீர் கே தோஹி புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 கொடுத்துருப்பாங்க. புக்கில் படிக்கிறோம், ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் கைடு யூஸ் பண்ணல. ஸோ புக்கு மட்டுமே நீங்கள் வச்சு படிக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து கண்டஸ்டன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு மெமரி போயம். இந்த வியாக்கியான்றது உங்களுக்கு தனியாக ரோமன் லெட்டர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. இந்த 2 லைனை கொடுத்து நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணு. ஸோ வியாக்கியான் இருக்கிறது நீங்கள் மெமரி போயம் கிடையாது. இந்த கபீர்கே தோஹையில் இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் தோஹைக்கு. கிளியர்டா? ஸோ அதுதான் உங்களுக்கு போயம்கானது. ஸோ கபீர்கே தோஹை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 4th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா தீன்கா பாவாத் இந்தி மேம் லிக்கியே. இப்போ அதுதான் சொன்னாலே அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். இது வந்து டோட்டலாக உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 3 கா பாவாத் 3 வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் 3 அட்டன் பண்ணணும், 9 மார்க்ஸ் இதுக்கு வந்து ஸ்கோரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். என்னென்னா தோஹேன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த 8th 9th அதுக்கப்புறம் இந்த 10th லெசன், இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய பாவார்த் வந்து நல்லா படிச்சுக்கோங்க.
ஏன்னா கபீர் கே தோஹேல ஆல்ரெடி மெமரி போயம்லேயே வந்துடும். இந்த கபீர் கே தோஹே, ரஹீம், விருந்த் கே தோஹே இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய தோஹே வந்து பாவாத் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்க. ஸோ அதுமே நான் சொல்கிறேன். இதில் 4th and 5th தான் வியாக்கியா. ஸோ இது ரெண்டும் படிக்கணும் கபீர் கே தோஹேல அந்த லாஸ்ட் 2 வரும் 4th and 5th. சேம் அதே தான் ரஹீம் கே தோஹேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கு பாருங்க. இது வந்து ரஹீம் கே தோஹே. இது வந்து டோட்டலாக இதுவுமே 5 இருக்கு. இதுலேயும் பாருங்க இங்கே கண்டஸ்ட்னு கொடுத்துருக்கிறது மெமரி. இதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் படிக்க வேண்டாம். இந்த 4th and 5th எக்ஸ்பிளனேஷன் படித்தா போதும். இதுலேருந்து தான் உங்களுக்கு 4th ரோமன் லெட்டர் நான் சொன்னேன் இல்லையா, ERC கேட்கறது இதில் வரும். உங்களுக்கு இந்த பார்ட்டில் வரும் வியாக்கியா. இந்த மாதிரி 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் மீனிங் வேணுமோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அடுத்தது 10th லெசன் சொன்னேன் இல்லையா, விருந்த் கி தோஹே. இது வந்து ஃபுல்லாக மெமரி கிடையாது. ஸோ அப்போ இந்த 5 தோஹேக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது கொடுத்துருக்காங்களா, லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ உங்களுக்கு வந்து இருக்கும் இதில். ஸோ இது படிச்சுட்டாலே நீங்கள் அதில் 3 வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இல்லை மேம் இது 3 லெசனில் இருக்குது, இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் மாடல் பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, 5 மாடல் பேப்பர். ஸோ அதில் எது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதோ அது கூட நீங்கள் வந்து படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து 5th, 6th, 7th, 8th அண்ட் தென் 9th பார்த்தீங்கன்னா ஒரே கனெக்டட். அதாவது இது வந்து ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க, கத்திய பாட்டிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது இருக்கு பாருங்க, செகண்ட் ஒன் பார்ட் 2ல கத்தியன் கொடுத்துருக்காங்களே. இந்த 10 லெசன்ஸ்க்குள்ளது தான் எந்த பாட்டு உங்களுக்கு 5th, 6th, 7th, 8th, 9th. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா அர்த்த ஹிந்தி மேம் லிக்கியே. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 8 கொடுத்துருவாங்க, நீங்கள் 4 தான் அட்டன் பண்ணணும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, சரி இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 5 லெசனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் நல்லா தரவு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 का वाक्यों में प्रयोग. ஸோ இது சாரி ஃபர்ஸ்ட் ஒன் 8 சொல்லிட்டேன். ஹிந்தி மேம் அனுவாதுன்றது வந்து உங்களுக்கு 10 கொடுப்பாங்க. 10 கொடுத்துட்டு உங்களுக்கு 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சாய்ஸ் நல்லாவே இருக்கு. 6th ஒன்னும் 10 கொடுத்துட்டு 5 அட்டன் பண்ண சொல்றாங்க. இதுக்குமே சாய்ஸ் இருக்கு பாருங்க. வாக்கியம் மேம் பிரயோக்னா மேக் த சென்டென்ஸ். இதுக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மேக் த சென்டென்ஸ். மோஸ்ட்லி மேக் த சென்டென்ஸ் நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம். ஏன்னா மேக் த சென்டென்ஸ்ன்றது என்னது, ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அது நீங்கள் ஓனா கூட எழுதலாம். உங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரியணும், நீங்களே ஒரு சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன். இது ரொம்ப ஈஸியான பாட்டு, 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். என்னன்னா உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அண்ட் தென் இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்களே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுலேருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத போறீங்க, அவ்வளோதான். இதுக்கு படிக்க வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. அதனால இது எல்லா லெசனில் இருக்கக்கூடியதை ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கோத்ரூ மீன்ஸ் இந்த பேராகிராஃபை பார்த்துட்டு இது கொஷினுக்கான ஆன்சரை மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு பிஃபோர் வந்து இந்த பேராகிராஃப் எதுக்கு என்னென்ன ஆன்சர்னு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே 8th ஒன் பார்த்தீங்கன்னா அதே லெசன்ஸில் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. 2 மார்க் கொஷின்ஸ் 6 கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் 2 தான் எழுத போறீங்க. சாய்ஸ் நல்லாவே இருக்கு இதுக்குமே. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு 2 மார்க் கொஷின்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசன் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனில் இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கேட்க போறாங்க. பாட்காஸ்ட் சாராங்ஷ், அதாவது இந்த லெசனுடைய சாராங்ஷ். இதை உங்களுக்கு 3 கொடுத்துட்டு 1 நீங்கள் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த 3 லெசன் நீங்கள் சாராங்ஷ் படிச்சுட்டாலே இந்த 2 மார்க் கொஷினும் நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஸோ 2 மார்க்குக்கு அண்ட் தென் சாராங்ஷ்க்கு ரெண்டுத்துக்குமே இந்த 3 லெசனை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 இது வந்து 4மே ஒரு கனெக்டட் ஒரு பாட்டு. அதாவது இது எதுல இருந்துன்னா ஏகாங்கிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? லாஸ்ட். ஸோ டோட்டலாகவே 3 பார்ட்ஸ் தான். கத்திய ஏகாங்கி. ஏகாங்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 5 லெசன்ஸ் தான். ஸோ அந்த 5 லெசனுமே இந்த 4 ரோமன் லெட்டர் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ கிசி ஏகாங்கி கா சாராங்ஷ் லிக்கியே கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருவாங்க, 1 அட்டன் பண்ணணும். இதுக்கு இந்த 4 ரோமன் லெட்டருக்குமே நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 2 லெசன்ல இருக்கக்கூடிய
மெயின் கேரக்டர்ஸ் படிக்க போகிறீங்க. இதுலேயே டிப்னியும் வரும். டிப்னி மீன்ஸ் அந்த ஸ்மால் கேரக்டர்ஸில் வராங்க இல்லையா, அதுவுமே வரும். மெயின் கேரக்டர்ஸ், ஸ்மால் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு பாருங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வரும். அண்ட் தென் அதுலேயுமே பாவார்த்து வரும். ஓகே, இந்த பாவார்த்துக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு லெசன் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது 10th ஏகாங்கிகா சாராங்ஷ்க்கு ஃபர்ஸ்ட் 2 லெசன், தோ பாத்திரம் கா பரீட்சை, அதாவது இந்த லெசனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. இது வந்து 2 எழுதணும், ஒன்றுத்துக்கு 5 மார்க் தான். ஓகேவா? ஸோ 5 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். இதுக்குமே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பாருங்க. தோ பிரஷ்னோக்கி உத்தர், இதுவுமே 5 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்றாங்க. இதுவுமே ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர். நீங்க சாராங்ஷ் கேரக்டர்ஸ் படிச்சுட்டாலே நீங்களே ஆன்சர் கொஷினுக்கு வந்து ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் அதிலே பாவார்த்தனும் போது சந்தர்ப்ப சஹித் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் இதுக்குமே 2 தான் அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன், 3rd லெசன் அடிஷ்னலாக இஆர்சி படிச்சு வச்சுக்கோங்க. அந்தே நகரில் ரொம்ப ஈஸி தான். இதெல்லாமே நான் வீடியோஸ் இருக்கு, அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பரும் 2.5 மார்க்ஸ் தான். மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டோட்டலாக எத்தனை ரோமன் லெட்டர்ஸ் இருக்குன்னா 12 ரோமன் லெட்டர்ஸ் இருக்கு. இந்த பேப்பர் ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கஹானிகா சாராங்ஷ். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் இதில் பாக் 4 தூஸ்ரா பத்திரில் பாக் 4 ஸ்டார்ட் ஆகுது. கஹானி பார்ட் இது வந்து. ஸோ இந்த கஹானியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்குது. இந்த 6 லெசனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் தான் இந்த கஹானி கேட்க போகிறாங்க. 3 கொடுத்துருவாங்க, நீங்கள் 1 அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு ஆன்சருக்கு வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எந்தெந்த லெசன்ஸ்னால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பரீட்சா ஹார்கே ஜீத்து மிட்டாய் வாலா. ஸோ இதுவுமே வீடியோ இருக்குது, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிசி எக் மகான் வியக்திக்கு ஜீவனி கா சாராங்ஷ், அதாவது ஒரு அந்த ஆத்தனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி அவங்க கேட்டிருக்காங்க ஜீவனி. ஸோ அதில் 4 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்கிறாங்க, 10 மார்க். ஸோ 4 இருக்குது, 1 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதுதான் இந்த ஜீவனின்னு உங்களுக்கு பாக் 5 இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 171 இருக்குது. ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 171 ஜீவனியில். இதில் வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 3 இந்த 3 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், பண்டிட் மதன் மோகன் மால்விய, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ 3யும் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2வாவது நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிபந்த், அதுதான் வந்து உங்களுக்கு 3rd ரோம் லெட்டராக கேட்குறாங்க. இதுவுமே 4 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? இதில் டோட்டல் லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லெசன்ஸ் இருக்கும். இதுலையுமே ஃபர்ஸ்ட் 2 லெசன் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 லெசன், அதில் முக்கியமாக புஸ்தகாலை அடிக்கடி உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ புஸ்தகாலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்டு, 4th வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா ரச்சனா அப்படின்னு இருக்கும், பாக்ஸ் 7 பேஜ் நம்பர் 215 215ல் இந்த கண்டென்ட் இருக்கு உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்ன பின்ன அர்த்தவாலே சப்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் 4th ரோம் லெட்டராக கேட்கறது. இது உங்களுக்கு 6 கொடுத்துருவாங்க. இதுக்கு சாய்ஸ் வந்து தீன்கா பின்ன பின்ன அர்த்தம். ஸோ 3 தான் எழுத போறீங்க. ஒரு ஆன்சருக்கு 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ரோமன் லெட்டர்ஸ்க்கும் சாய்ஸ் பார்த்து எழுதுங்க. ஏன்னா மார்க்கை பேஸ் பண்ணி 2, 3 எழுதிட போறீங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா இதுவுமே இது எல்லாமே 6 மார்க்குன்னு கொடுத்துருக்கனால எல்லாருமே இது சாய்ஸில் 5th 6th சாய்ஸில் எழுதிட்டு வந்துடுறீங்க. பட் இது சாய்ஸில் எழுதக்கூடாது. 5th 6th 4th மட்டும்தான் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தீன்கா பின்ன பின்ன, மற்ற 5, 1, 6 எல்லாமே தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்ன பின்ன அர்த்தவாலே. ஸோ 216 பேஜ் நம்பரில் இருக்குது. இதுவுமே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இருக்கும். ஓகேவா? இதில் இம்பார்ட்டண்ட்டாக வேணுன்றவங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்திருக்கிறத நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான் உங்களுக்கு. இது பின்ன பின்ன அர்த்தவாலே உங்களுக்கு வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சமானார்த்தி சப்தன்றது ஈக்குவல் மீனிங். இதுதான் சாய்ஸ் கிடையாது, 6 மீனிங் எழுதணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுக்குமே வீடியோஸ் இருக்குது சமானார்த்தி சப்தக்கு.
ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப அதுதான் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும், எல்லாமே படிக்க டைம் இல்லைன்றவங்க இந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்துட்டு அதில் இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே எழுதி பார்த்துருங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சமானதி சப்தம் ஆக்சுவலி புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, நிறையவும் இல்லை உங்களுக்கு. இங்கே பாருங்க, சமானதி சப்தம் பேஜ் நம்பர் 218 இருக்கு உங்களுக்கு. ஈக்குவல் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா வச்சன் பதிலே கொடுத்துருக்காங்க. 6th ஒன் வச்சன் பதிலே. இதுவுமே நீங்கள் எல்லாமே படிக்கணும். இது ஆல்ரெடி நீங்கள் மத்தியமாலே படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகேவா, ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவுமே டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 218 இருக்குது வச்சன் பதிலேயே. சரி, ரூல்ஸோட கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவுமே எல்லாமே படிக்க முடியலன்றவங்க இந்த மாடல் பேப்பரில் இருக்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ஒன் லிங்க் பதிலே. இதுவும் சாய்ஸ் கிடையாது, 6 கொடுத்துட்டு ஓகேவா? 6மே நீங்கள் அட்டன் பண்ணணும். இது ஆல்ரெடி இதுவுமே நீங்கள் மத்தியமால் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் புக்கில் டெக்ஸ்ட் புக்கில்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 221 லிங்க்னு தனியாக கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாமே ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு விசாரத் பூர்வாதுக்கு வரைக்குமே இது வந்து உங்களுக்கு வருது. லிங்க் அண்ட் வச்சன் ரெண்டுமே வருது. ஸோ மத்தியமாலேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லாமே படிக்க சொல்லி. ஸோ மதியமால் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை தரவு பண்ணிடுங்க. ஸோ அதுவுமே நான் சொல்கிறது தான். இன்கேஸ் எல்லாமே படிக்க முடியாதவங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் தரவு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா தீன் வாக்கியம் கா வாச்சிய பதிலியே. ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வாச்சிய பதிலி. இது இருக்கு பாருங்க டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 222. இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கண்டென்ட் உங்களுக்கு. இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மாடல் பேப்பர்ஸையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 9th ரோமன் லெட்டர். இது வந்து 8th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம். 6 கொடுத்துட்டு 3 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ். ஸோ ஒரு ஆன்சருக்கு 2 மார்க் இதுக்கு இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூச்சனாக்கே அனுசார் பதிலி. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேர்ப் அந்த இது வந்து எதுவாக சேஞ்ச் என்னவா மாற்றணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பேஜ் நம்பர் 223 எடுத்துக்கோங்க. அதில் சூச்சனாக்கே அனுசார் பதில்னானே டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டோட்டலாகவே 16 தான் இருக்கே உங்களுக்கு. ஈஸியாக எழுது முடிச்சிடலாம் நீங்கள். அதுலேயே பார்த்தீங்கன்னா குச் விசேஷ பிரயோகன் அடுத்த டாபிக் கண்டினியூஷன் வருது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூச்சனாக்கே அனுசார்லேயே 16 இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குச் விசேஷ பிரயோக், அதாவது 2 வேர்டு கொடுத்துருவாங்க, அது உள்ள கனெக்ட் பண்ணி எழுதுறது உங்களுக்கு. அது வந்து ஒரு 15 இருக்கு புக்கில், டெக்ஸ்ட் புக்கில். ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்கள் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி ஃபுல்லாக படிக்கிறதா இருந்தாலும் படிச்சிடலாம், ரொம்ப நல்லது. டைம் இல்லாதவங்க நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருக்கிறத தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கின்ஹிங் தோ லோகோக்தி கஹாவத்திங். இது வந்து ப்ரோவர்ப்ஸ். அவங்க வந்து அந்த ப்ரோவர்ப் கொடுத்துருவாங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஹிந்தியில் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக 10 இருக்கும். நீங்கள் 5 படித்தா போதும். ஃபஸ்ட்டு 5 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து சாய்ஸ் இருக்குது. 5 கொடுத்துட்டு 2 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு ஆன்சருக்கு பாருங்கள் 5 மார்க். ஆனால் வந்து ஆன்சர் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக அதிலெல்லாம் மார்க் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 225 டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. கஹாவத்திங் லோகோக்தி டோட்டலாக 10 இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்பிளனேஷனே பாருங்கள் 3 லைன் தான் இருக்குது. ஈஸியாக படிச்சிடலாம். இதுவுமே நான் நடத்தியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான பாட்டு வந்திருக்கோம் நம்ம டிரான்ஸ்லேஷன். ஸோ பிராந்திய பாஷாமையும் அனுவாத் கீஜியே. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மத்தியமாலே எப்படி படிக்கணும்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹிந்தியில் ஸ்டார்ட் ஆகுறத வேர்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழில் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை படிச்சுக்கோங்க. அதாவது சித்தார்த்துக்கா பாதேங் சுன்கர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அந்த தமிழ் மீனிங்கை உள்ளே போய் பாருங்கள், இங்கிலீஷ் ஆர் தமிழ் மீனிங்கை பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதனோட எக்ஸ்பிளனேஷன் படிச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த லைன்ஸ் வந்தாலே அந்த டாபிக் தான் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம். ரீஜனல் லாங்குவேஜ் எழுதுறது ரொம்ப ஈஸி. இதில் டோட்டலாக லெசன்ஸ் எத்தனை லெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 10 லெசன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ் தான் இருக்குது. அது நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிடலாம். ஓகேவா? மெத்தட் பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஒரு தமிழ் மீனிங் இருக்கு இல்லையா, கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்சரை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க.
ஸோ என்ன கண்டென்ட் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்களே வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படியே லைன் பை லைன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு அதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை எழுதுங்க. இதுலேயே வந்து ஆ பார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 5 இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இதுவுமே வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக வேணுன்றவங்க இந்த மாடல் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அந்த 5 மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 229 இருக்குது டெக்ஸ்ட் புக்கில். டோட்டலாகவே 25 தான் இருக்குது. ஏன்னா ஒன்லைன் டிரான்ஸ்லேஷன் தான். நீங்கள் ஈஸியாக அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் படிச்சிடலாம் இதுக்கெலாம். ஓகேவா? அதாவது அந்தந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சாலே நீங்களே வந்து டிரான்ஸ்லேஷன் எழுத வேண்டியது தான். இப்போ மார்னே வாழ்னா மார்னா கொல்றது, ஜிலானே வாழனா உயிர் வாழ்றது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான லைன்ஸ் என்ன கொடுத்து ரெண்டுத்துக்கும் மீனிங் பார்த்துக்கோங்க. மீனிங்கை பார்த்துட்டு நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒன்றுத்துக்கும் மேலே கூட நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது மேலே மீனிங்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்தாலே இதுதான் இதுக்கான அர்த்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். நீங்கள் எப்படி உட்காந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ என்னோட கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சு அதை எழுத முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா டிரான்ஸ்லேஷன் நீங்கள் மிஸ் பண்ணவே வேண்டாம். நீங்கள் என்ன புரியுதோ அதை நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு லெட்டர் ஹிந்தி மேம் அனுவாது கீஜியே. அதாவது அவங்க இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. அதே ஹிந்தியில் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு படிங்க. ஓகேவா? அந்த ஹிந்தியில் போயிட்டு நீங்கள் அந்த கீவேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிந்தியில் அந்த கீவேர்ட்ஸ் எதுக்கு என்ன, இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த கண்டென்ட்ல எதெல்லாம் புதுசாக அந்த வார்த்தைகள் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அந்த ஹிந்தி வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு இங்க பாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஹிந்தி में अनुवाद அந்த டியூரிங் சம்மர் த ஹோல் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஹாட். இப்போ இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குன்னா அது ஹிந்தியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஹிந்தி மேம் அனுவாதில் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைன்ஸும் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்து டியூரிங் சம்மர் த ஹோல் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஹாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் புக்கில் படிக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஹிந்தியில் ஆன்சர் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? இது பார்ட் 4, அதாவது டிரான்ஸ்லேஷனுக்கான ஆன்சர் இது. இப்போ இந்த இதுக்கான டிரான்ஸ்லேஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புக்லேயே தான் இருக்குது. பேஜ் நம்பர் 266 இருக்குது. இது இங்கே பாருங்கள், கிரீஷம் கால். அப்போது இங்கே சம்மர்ன்றது தான் இங்கே கிரீஷம் கால்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்தியானா என்னன்னு தெரியும், பாரத் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ கரமீனா என்னது? ஹாட். கரமீனா ஹாட். அப்போது இந்த லைன் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரீஷம் கால்மே பாரத் பர்மேம் கரமே. ஃபுல்லா பர்னா ஃபுல்லா ஹோல். அப்போது அந்தந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து மீனிங், இப்போ ஹிந்தியில் பாருங்கள் தமிழில் அத்தனை லைன்ஸ் இருக்குது, ஹிந்தியில் 4 லைனில் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்து அண்டர்லைன் பண்ணி, இப்போ மவுண்டன்னா பஹாடின்னு இருக்கும், பிரதேசங்கன்னா ரீஜன்ஸு. ஸோ அப்படியே ரெஃபர் பண்ணி படித்து வச்சுட்டிங்கன்னா இது இங்கே வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது. இனிமேல் எக்ஸாமுக்கு நல்ல டைம் இருக்குது. டெய்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு அதுக்கான ஹிந்தி மீனிங்கை படிங்க. ஓகேவா? அதில் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி, இப்போ வாசஸ்தல், கிரிஷம் கால் இதெல்லாம் வந்து மேலே மீனிங் எழுதிக்கோங்க, இதுக்கான மீனிங். அப்போ நீங்கள் எப்போ எழுதினாலும் அந்த வேர்டு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லெசன்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், இதுக்கு வந்து 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இது வந்து லூஸ் பண்ணாதீங்க மார்க்கை. செகண்ட் பேப்பரில் இங்கிலீஷ் டு ஹிந்திக்கு 15 மார்க்கு. நம்ம ஆனால் எத்தனை லைன்ஸ் தான் நமக்கு வருது? ஸோ 5 லைன்ஸ் தான் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ 15 மார்க் ஈஸியாக வந்து இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் லைன்ஸை படிங்க, அதே ஹிந்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு இதை நல்லா ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் இது மெமரைஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த லைன் வந்தாலே டியூரிங் சம்மர் அப்படின்னு வந்தாலே
இந்த ஆன்சர்ன்றது இதை கூட நீங்கள் நல்லா படிச்சுட்டு எழுதி பார்க்கலாம். ஏன்னா 5 லைன்ஸ் தானே இருக்குது, அதை நம்ம எழுத மாட்டோமா? இங்கே பாருங்கள், தேர்ட் லெசன்லாம் ரொம்ப சிம்பிள், 4 லைன் தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பிளான் பண்ணால் கூட ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். ஸோ 15 மார்க் நம்ம கையில் கன்ஃபார்ம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா டீப்பாலாம் படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் அங்கே தெரியுதோ எழுதுங்க. கண்டிப்பாக இதில் வந்து மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா எஸ்ஏலாம் பாருங்கள், நம்ம நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், அதுலேயும் எவ்வளோ மார்க் வரும்னு தெரியாது. ஆனால் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், ஜஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கே உங்களுக்கு 15 மார்க். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் இதை நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு எஸ்ஏக்கு படிக்கிறத விட இதுக்கான டைமிங் ரொம்ப கம்மி, மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இதோட நமக்கு செகண்ட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் முடியுது. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ 9th 10th 11th 12th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாமும் மேபி இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் தான். நீங்கள் ஃபுல்லாக இந்த ராஷ்டிரபாஷா சிலபஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி குட். ஏன்னா நமக்கு நாலேஜும் நல்லா கெயின் ஆகும். நம்ம செலக்டிவாக படிக்கிறத விட நம்ம ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்ஸையும் படிச்சுட்டு போகும்போது நமக்கு நல்ல நாலேஜ் கெயின் ஆகும். பட் இந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் மினிட்ல டைம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க எழுதுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு ஐடியாவாக இருக்குன்றதுனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?